வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்கள் செய்த மறைமுக துரோகம் உங்களுக்கு நீடித்திருக்கும். நட்பு என்று வந்துவிட்டாலே அதற்காக உயிரையும் கொடுக்க குணம் கொண்டவங்க தான் நீங்க. நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாகவே ஓடி போய் நிற்பீங்க. உங்களின் சொந்த விஷயங்கள், குடும்ப ரகசியங்கள், என் தொழிலில் அடுத்த கட்ட நகர்வுகள் என அனைத்தையுமே அவங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவங்க உங்களை நிழலாவே நினைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த நண்பர்களையும் உங்களுக்கு பின்னால பெரிய குழி தோண்டியிருந்திருப்பாங்க என்று நீங்கள் சொப்பனத்திலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. உங்கள் முகத்திற்கு நேராக அன்பாக பேசிய புகழாரம் சூட்டியவங்க தான் உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்பியிருந்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாமே மறந்துவிட்டு உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறித்திருந்திருப்பாங்க. உங்களுடைய தொழில் நுணுக்கங்களையும் ரகசியங்களையுமே எதிரிகளிடம் கொண்டு போய் சேர்த்திருந்திருப்பாங்க. நீங்கள் ஒருவரை ஆருயிர் நண்பனாக நம்பி உங்களின் பலவீனங்களை பகிர்ந்து கொண்ட போதுதான் அது பலவீனத்தை உங்களுக்கு எதிரான ஆயுதமாகவே அவங்க பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. நண்பர்கள் செய்த இந்த மறைமுக துரோகம் தான் வெளிப்படையான எதிரிகளுடைய தாக்குதலை விட மிக கொடூரமானதாக இருந்திருக்கும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பத்திலேயும் உங்களை வாழ வைத்தது அந்த துரோகமே நிறைய வாழ்க்கையிலேயும். நட்புன்னு வந்துட்டாவே உங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தான் நீங்களா இருப்பீங்க. ஏன்னா குடும்பம் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் என் குடும்ப ரகசியங்களையுமே தொழிலில் அடுத்த கட்ட நகர்வு என அனைத்தையுமே அவங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவங்கள உங்களுடைய நிழலாவே நினைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த நண்பர்களை தான் உங்களுக்கு பின்னால பெரிய குழி தோண்டவும் செய்திருந்திருப்பாங்க. நீங்கள் சொப்பனத்திலும் நினைத்து பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை முகத்துக்கு நேராகவும் அன்பாவுமே பேசி புகழாரம் சூட்டியவங்க தான் உங்களுக்கு பின்னர் உங்களை பற்றி அவதூறுகளையும் உங்களுக்கு பரப்பியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒருவரை ஆருயிர் நண்பனா நம்பி உங்களுடைய பலவீனங்களை பகிர்ந்து கொண்ட போதுதான் அதே பலவீனத்தை உங்களுக்கு எதிரான ஆயுதமாவே அவங்க பயன்படுத்தி வந்திருந்திருப்பாங்க வாழ்க்கையில. நண்பர்கள் செய்த இந்த மறைமுக துரோகம் வெளிப்படையான எதிரிகளை தாக்குதலை மிக மிக கொடூரமானதாவே உங்க வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது சில நேரங்கள்ல நண்பர்களை அதிகமா நம்பி இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா அவங்க மனசுல இருப்பதை தயக்கமின்றி பகிர்ந்தவங்களையும் தோல்வியுமே நேர்ல பார்த்தவங்க அவங்களா தான் இருப்பாங்க. அவங்க இவங்க எப்போதும் என்னுடன் இருப்பாங்க என்று உறுதியுடனே நீங்க பல ரகசியங்களை அவங்களிடம் நகர்த்தியிருந்திருப்பீங்க. ஆனா காலம் நகர்ந்த போதுதான் அந்த நம்பிக்கையும் மிகப்பெரிய சோதனையாவே மாறி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஏன்னா முகத்திற்கு முன் சிரித்தவங்க எல்லாமே உங்க முதுக்கு பின்னால வேறு முகத்தையும் காட்டியதை உணர்ந்திருந்திருப்பீங்க. அந்த வேதனை தான் வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாத நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களை பற்றி ரகசியங்களை மற்றவங்களிடம் பகிர்ந்துமே உங்களுடைய நல்ல மனசை பலவீனமாகவும் நினைத்து பயன்படுத்தியதுமே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொண்டதுமே மெதுவா வெளிச்சத்திற்கு உங்களுக்கு வந்திருந்திருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல உங்களுடன் தினமும் பேசியவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுமே கலந்து கொண்டவங்க தான். நீங்க சிரித்தவங்க, அழுதல் அல்லது ஆறுதல் என நினைத்தவங்களையும் ஒரு கட்டத்துல உங்களை தனிமையில விட்டு சென்றிருந்திருப்பாங்க. சிலர் உங்களுடைய பெயரை கெடுக்கிற வகையிலையும் பொய்யான தகவல்களையுமே பரப்பியிருந்திருப்பாங்க. சிலர் உங்களுடைய வெற்றியை தடுக்க மறைமுகமாகவே முயற்சித்து இருந்திருப்பாங்க. நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட உங்களை பொறுப்பாக்க முயன்ற சம்பவங்களும் நடந்திருந்திருக்கலாம். அந்த நேரத்துல நீங்க யாரை நம்புவது, யாரிடம் மனம் திறந்து பேசுவது என்ற குழப்பத்துல பல நாட்கள் கழிந்திருக்கும் வாழ்க்கையில. உங்களின் இயல்பை யாரையுமே எளிதில் சந்தேகிக்காது. அதனால தான் பலர் உங்களோட நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க நண்பர்களுக்காக நேரத்தையும் பணத்தையுமே உழைப்பீங்க தாராளமா செலவிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதே அன்புதான் உங்களுக்கு திரும்பி வரவில்லை. உதவி தேவைப்பட்ட நேரத்துல கூட பலர் காணாமலும் போயிருந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கையோட கடினமான காலங்கள்ல உண்மையான நண்பர்கள் யார், வெறும் வெறும் தேவைக்காக அருகில் இருந்தவங்க யார் என்பதை தெளிவா புரிந்து அந்த உண்மையை வலித்தாலுமே அது உங்க வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடமாகவே உங்க வாழ்க்கையில மாறி இருந்திருக்கும். ஒரு காலத்தை உங்களுக்கு தினமும் பேசியவங்களும் உங்க வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நேரமும் கலந்து கொண்டவங்க தான். நீங்க சிரித்தாவும் சிரித்திருந்திருப்பாங்க, நீ அழுதா ஆறுதல் கூடியவங்களையும் நினைத்திருந்தவங்களையும் ஒரு கட்டத்துல உங்களை தனிமையில விட்டு சென்று இருந்திருப்பாங்க. சிலர் உங்க பெயரை கெடுக்கிற வகையிலும் பொய்யான தகவல்களை பரப்பி இருந்திருப்பாங்க. சிலர் உங்களோட வெற்றியை தடுக்க மறைமுகமா முயற்சி செஞ்சிருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சுக்கிரனின் அருளால் செல்வம் பெருக போது ராசிநாதன் சுக்கிரனின் சுப பலத்துடன் அமைந்திருப்பதால் உங்களுக்கு தான யோகமும் தன வரவும் சிறப்பான முறையில் உண்டாக்க போது எதிர்பாராத இடங்களிலிருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாம அடைபடாமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் இழுவையில் இருந்து பாக்கிகள் ஊசலாக போது ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் மற்றும் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன.
சுக்கிரனின் அருளால உங்களுடைய வீட்டின் பொருளாதார நிலை அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சுபிட்சம் நிலைக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க ராசிநாதனான சுக்கிரன் சுப பலத்துடன் அமைந்திருப்பதால தான் உங்களுக்கு தன வரவுமே சிறப்பான முறையில உண்டாக்க போதும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத இடங்கள்ல இருந்தே உங்களுக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்க போகுது. அடைபடாம இருந்த பழைய கடன்களும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் எல்லாமே இப்ப வசூலாக போகுது உங்களுக்கு. சுக்கிரனுடைய அருளால உங்க வீட்டுல பொருளாதார நிலையும் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து சுபிட்சம் பெறப்போகுது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திற்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலமா இப்ப அமைய போகுது. அது மட்டும் இல்லாம பண விஷயங்கள்ல சந்தித்த குழப்பங்களும் எதிர்பாராத செலவுகளும் தாமதமான வருமானங்களுமே எல்லாமே இப்ப படிப்படியா சேரக்கூடிய நிலையும் உருவாக போகுது உங்களுக்கு. உங்களுடைய உழைப்பிற்கான சரியான மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இப்ப அதிகரிக்க உள்ளது உங்களுக்கு. தொழில அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முன்னேற்ற பாதைகள் திறக்கப் போகுது. அல்லது பணத்தை கையாளும் விதத்தில் தெளிவு ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய எண்ணமும் உருவாக்கப் போகுது. இப்போ உங்களுக்கு உழைப்பிற்கான சரியான மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப அதிகரிக்க போதும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாமல் தொழிலையோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள் புதிய முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு திறக்க போகுது. தேவையற்ற செலவுகள் நீங்க குறைத்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உருவாக போகுது. துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய அழகும் வசதியும் செல்வம் கலை வளம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். அதனால தான் உங்களுடைய திறமைகளை சரியான முறையில பயன்படுத்தினால் புதிய வருமான வழிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நீண்ட நாட்களா நினைத்து வந்த சில பொருளாதார இலக்குகள் அடைவதற்கான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவானுடைய இது பாத்தீங்கன்னா அழகும் வசதியும் செல்வம் கலை வளம் ஆகியவற்றை குறிக்க கிரகமாகவே கருதப்பட்டு வந்திருக்கும். அதனாலவே நீங்க நீண்ட நாட்களா நினைத்து வந்த சில பொருளாதார இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை வெற்றியை நோக்கி செல்லப்போதும் வாழ்க்கையில. வெள்ளிக்கிழமைகளை நீங்க லட்சுமி வழிபாடும் மன நம்பிக்கை அல்லது நல்ல செயல்கள் ஆகியவை உங்க வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களையும் அதிகரிக்க போகுது. பணம் மட்டுமல்லாம மன நிறைவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகுது. துலாம் ராசி என்பர்களே, இனி வரும் காலங்களில் பொறுமையுடன் செயல்பட்டு சரியான முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கையில வளமும் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்க போது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு செய்து மன நம்பிக்கையும் நல்ல செயல்கள் ஆகியவை உங்க வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களையுமே அதிகரிக்க போது உங்களுக்கு. மனம் பணம் மட்டுமல்லாம மன நிறைவுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய காலமா இப்ப உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல தான் பொறுமையோட நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னாவே சரியான முடிவுகளை நீங்க எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில வளமும் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு கட்டத்துல உங்களை தனிமையில விட்டு சென்று இருந்திருப்பாங்க. சிலர் உங்க பெயரை கெடுக்கிற வகையிலும் பொய்யான தகவல்களை பரப்பி இருந்திருப்பாங்க. சிலர் உங்களோட வெற்றியை தடுக்க மறைமுகமா முயற்சி செஞ்சிருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சுக்கிரனின் அருளால் செல்வம் பெருக போது ராசிநாதன் சுக்கிரனின் சுப பலத்துடன் அமைந்திருப்பதால் உங்களுக்கு தான யோகமும் தன வரவும் சிறப்பான முறையில் உண்டாக்க போது எதிர்பாராத இடங்களிலிருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாம அடைபடாமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் இழுவையில் இருந்து பாக்கிகள் ஊசலாக போது ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் மற்றும் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. சுக்கிரனின் அருளால உங்களுடைய வீட்டின் பொருளாதார நிலை அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சுபிட்சம் நிலைக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க ராசிநாதனான சுக்கிரன் சுப பலத்துடன் அமைந்திருப்பதால தான் உங்களுக்கு தன வரவுமே சிறப்பான முறையில உண்டாக்க போதும் வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத இடங்கள்ல இருந்தே உங்களுக்கு பணப்புழக்கமும் அதிகரிக்க போகுது. அடைபடாம இருந்த பழைய கடன்களும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் எல்லாமே இப்ப வசூலாக போகுது உங்களுக்கு. சுக்கிரனுடைய அருளால உங்க வீட்டுல பொருளாதார நிலையும் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து சுபிட்சம் பெறப்போது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்திற்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலமா இப்ப அமைய போகுது. அது மட்டும் இல்லாம பண விஷயங்கள்ல சந்தித்த குழப்பங்களும் எதிர்பாராத செலவுகளும் தாமதமான வருமானங்களுமே எல்லாமே இப்ப படிப்படியா சேரக்கூடிய நிலையும் உருவாக போகுது உங்களுக்கு. உங்களுடைய உழைப்பிற்கான சரியான மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இப்ப அதிகரிக்க உள்ளது உங்களுக்கு. தொழில அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முன்னேற்ற பாதைகள் திறக்க போது அல்லது பணத்தை கையாளும் விதத்தில் தெளிவு ஏற்படும்.
தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய எண்ணமும் உருவாக்க போகுது. இப்போ உங்களுக்கு உழைப்பிற்கான சரியான மதிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாமல் தொழிலையோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள் புதிய முன்னேற்ற பாதைகள் உங்களுக்கு திறக்க போகுது. தேவையற்ற செலவுகளை நீங்க குறைத்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உருவாக போகுது. துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய அழகும் வசதியும் செல்வம் கலை வளம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். அதனால தான் உங்களுடைய திறமைகளை சரியான முறையில பயன்படுத்தினால் புதிய வருமான வழிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் நீண்ட நாட்களா நினைத்து வந்த சில பொருளாதார இலக்குகள் அடைவதற்கான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவானுடைய இது பாத்தீங்கன்னா அழகும் வசதியும் செல்வம் கலை வளம் ஆகியவற்றை குறிக்க கிரகமாகவே கருதப்பட்டு வந்திருக்கும். அதனாலவே நீங்க நீண்ட நாட்களா நினைத்து வந்த சில பொருளாதார இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை வெற்றியை நோக்கி செல்லப்போது உங்க வாழ்க்கையில. வெள்ளிக்கிழமைகளை நீங்க லட்சுமி வழிபாடும் என் மன நம்பிக்கை அல்லது நல்ல செயல்கள் ஆகியவை உங்க வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்க போது. பணம் மட்டுமல்லாம மன நிறைவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகுது. துலாம் ராசி என்பர்களே, இனி வரும் காலங்களில் பொறுமையுடன் செயல்பட்டு சரியான முடிவுகளை எடுத்தால் வாழ்க்கையில வளமும் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்க போது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு செய்து மன நம்பிக்கையும் என் நல்ல செயல்கள் ஆகியவை உங்க வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களையுமே அதிகரிக்க போது உங்களுக்கு. மனம் பணம் மட்டுமல்லாம மன நிறைவுமே சேர்ந்து